The Legend New Saravana Stores in Deepavali offer பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. Celebrate this festive season with Adiyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders. Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் சத்யகுமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். கரூர் துயரம் சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கான அந்த தீர்ப்பானது வந்திருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சிபிஐக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு உச்சநீதிமன்றத்தால். எஸ்ஐடி கூட அமைக்கப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இதுதான் தாவேக்கா வேட்பு மனுவாக அங்கே தாக்கல் பண்ணதில் எங்களுக்கு எஸ்ஐடி வேணும்னு சொன்னாங்க. கூடுதலாக இப்போது சிபிஐக்குமே அவங்க உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு ஆஃபர் மாதிரி பார்க்கலாமா அவங்களுக்கு? ஸோ டெஃபினட்டாக தொடர்ச்சியாக நான் இந்த கரூர் ஸ்டாம்பிங் நடந்ததுலேருந்தே ஃபர்ஸ்ட் வாய்ஸாக நான் சொல்லிட்டு இருந்தது விஜய் அவர்கள் மேலே குற்றம் சொல்கிறது கரெக்ட் கிடையாது, ஸ்டேட்டுக்கும் பொறுப்பு இருக்குன்றதை பதிவு பண்ண ஆரம்பித்தேன். ஸ்டேட் உடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் அதிகமாக உண்டு. காரணம் என்னென்னா, இன்றைக்கி விஜய் அவர்கள் விட்டுருங்க, நாளைக்கு ஒரு பெரிய ஒரு நடிகர் ஆடியோ லான்ச் பண்ணுறாரு. அந்த ஆடியோ லான்ச் பண்ணும்போது கூட கூட்டங்கள் வரது உண்டு. மூணாவது ஒரு கான்சர்ட் நடத்துகிறாங்க. கான்சர்ட் நடத்தும் போது கூட்டங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த கான்சர்ட் எவ்வளோ ரெகுலேட்டராக இருக்காது. கான்சர்ட்டில் என்ஜாய் பண்ணுவாங்க, யங்ஸ்டர்ஸ் போவாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா க்ரௌட் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் தே ஹேவ் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ அதே ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட் போலீஸ்க்கும் உண்டு. ஸ்டேட் போலீஸ்க்கு கைட்லைன்ஸ் இருந்தது. க்ரௌட் கண்ட்ரோல் அண்ட் மாஸ் மேனேஜ்மெண்ட் கைட்லைன்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அமித்ஷா அவர்களோட தலைமையில் 4 மார்ச் 2025 அன்றைக்கி அதை இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அதில் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ரேலின்னு எங்கேயுமே சொல்லல. க்ரௌடு அப்படின்னாலே எங்கெல்லாம் கூடும் அப்படிங்கும்போது அதிகமான க்ரௌடு ப்ரொசஷன், அதாவது பொலிட்டிக்கல் ரேலிஸ் நடக்கும்போது ரோட்டில் மூவ் ஆகும்போது, இப்போ நரேந்திர மோடி அவர்களோ இல்லை கட்சி தலைவர்களோ பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் போகும்போது க்ரௌடு வரும். ஏன்னா அவருடைய கரிஸ்மானால. அது மாதிரி பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கு அவங்க ப்ரொசஷன் தான். ஆக்சுவலாக லிட்டரலாக பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து இறங்கினதுக்கப்புறம் ஒரு இடத்துல வண்டி ஏறுறாரு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரோட் ஷோ மாதிரி தான் அது. ஒரு இடத்துல நின்று பேசுவார். அந்த ஒரு இடத்துல நின்று பேச வேண்டிய இடம் மாநாடு மாதிரி அமையக்கூடாது. அதை முன்கூட்டியே போலீஸ்க்கு தெரியும். அதுவும் நெரிசலாக இருக்கிற இடம், எக்ஸிட் பிளான் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது, ஜெனரேட்டருடைய ஷெட்டெல்லாம் உடச்சிக்கிட்டு உள்ளே போனாங்க அப்படின்னு சொல்லி அலிகேஷன் செந்தில் பாலாஜி அவர்கள் வைக்கும் பொழுதே நான் கிளியராக சொல்லியிருந்தேன், செந்தில் பாலாஜி அவர்கள் தயவு செஞ்சு இன்வெஸ்டிகேஷனை டீரெயில் பண்ணாதீங்கன்னு. ஏன்னா வெதர் வி லைக் இட் ஆர் நாட், செந்தில் பாலாஜி அவர்கள் மினிஸ்டராக இருந்தவர், கவர்மெண்ட்டில் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாலிட்டி. அவருக்கு ஏற்ற மாதிரி தான் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பேசுவாங்க. அப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த ஜெனரேட்டர் ரூமெல்லாம் உடச்சிட்டு போனாங்க. ஏன்னா வாழையை உடச்சிட்டு போனாங்க, செவுத்தையை உடச்சிட்டு போனாங்க. நீங்கள் எதுக்குங்க ஜெனரேட்டருக்கு ஷீட்டை கட்டினீங்க, இரும்பு ஷீட்டையும் கட்டினீங்க? நீங்கள் நல்லா பாருங்கள் அந்த வீடியோவில். ஸோ சேஃப்டி மெஷருங்கிறது ஷீட்டு கட்டுறது மட்டும் கிடையாது. அந்த ஷீட் உடஞ்சா என்ன ஆகும், அங்கே ரோடுகள் கரெக்டாக இருக்கா, மரக்கிளைகள் இருந்தால் அது மேலே ஏறாமல் தடுக்கிறது, இது எல்லாமே செய்ய வேண்டிய பொறுப்பில் கட்சி தொண்டர்களை தாண்டி கட்சிக்கு பொறுப்புண்டு. விஜய் அவர்களோட கட்சிக்கு பொறுப்புண்டு, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் வாலண்டியர்ஸ், விஜய் கட்சியோட வாலண்டியர்ஸை தாண்டி அந்த மரத்து மேலே ஏறக்கூடாதுன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் போலீஸ்க்கும் பொறுப்பு இருந்தது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த அசம்பாவிதம் நடந்த உடனே தொடர்ச்சியாக எல்லாரும் ஒரு பயஸ்டாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்களாம் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட்டாக நீங்கள் கொஸ்டின் கேட்டுருந்தீங்க. ஐ பீன் சீயிங் யுவர் ப்ரோக்ராம் அண்ட் ஐ ஹவ் கிரேட் ரெஸ்பெக்ட். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை அன்பயஸ்டாக அனலைஸ் பண்ணுறீங்க சங்கர். பட் அது மாதிரி இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் வரக்கூடிய ஜட்மெண்ட்டுக்கு ஃப்ளாஷ் கார்டு போட வேண்டியது, அதாவது திமுகவை சார்ந்து இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஃப்ளாஷ் மூனை போட்டு அதை எடுத்துகிட்டு எல்லாரும் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தவறாக புரிஞ்சிக்க வேண்டியது. இன்றைக்கி நம்ம இந்த கேஸ் அனலைஸ் பண்ணுறோன்னா முழுமையாக ஏன் இந்த இன்ட்ரக்ஷன் தரேன், என்ன இஷ்யூனே சொல்லி நிறைய பேருக்கு புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி இருக்கும் பொழுது ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அவர் என்ன பண்ணுறாரு, 1 மேன் கமிஷன் ஃபார்ம் பண்ணுறாரு. அவருடைய ரோலை அவர் செய்கிறாரு. அவரும் செந்தில் பாலாஜிக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரியே சொல்கிற மாதிரியே தான் இருந்தது. கட்சி சார்ந்து கொண்டு போகாதீங்க அப்படிங்கிறத ஒரு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டியோட இது கட்சி சார்ந்து கொண்டு போங்கன்னு சொல்கிறதுக்கு ஸ்டாலின் அவர்கள் ஏன் அப்படி சொல்லியிருப்பாரு நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்கள். அவருக்கு தெரியும் இது பொலிட்டிக்கலாக எப்படி போகும், இது எதிர்வினை எப்படி வரும் நாளைக்கு திமுகன்றது அவர் கணிச்சிருப்பார். ஆனால் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இல்லாமல் செந்தில் பாலாஜி அவர்கள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தி விஜய் அவர்களோட ஃபோட்டோ போட்டு அந்த கார்ட்டூனை போட்டு அவரை அலிகேட் பண்ணது மிக மிக தவறு. அதனால தான் இன்வெஸ்டிகேஷன் டீரெயில் ஆகும் அப்படின்னு தாவேக்கா ஃபீல் பண்ணாங்க. தாவேக்கா அதை ஃபீல் பண்ண உடனேயே இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் நடக்குது தமிழ்நாட்டில். இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் என்னன்னா, PH தினேஷ் அப்படிங்கிறவர்
2 பெஞ்சஸ் இருக்குது மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு. ஒன்று வந்து பிரின்சிபல் பெஞ்சு, இன்னொன்று வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சு. மதுரை பெஞ்சில் மேட்ரு வந்து சப்ஜுடைஸ், ஏன்னா சிபிஐ என்கொயரி வேணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய பில்லு போட்டிருந்தாங்க. அந்த பில்லு ஹியரிங்க்கு வருது. அதே நாளில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் சிங்கிள் பெஞ்சில் பிஹெச் தினேஷ் அவர்கள் போட்ட பெட்டிஷன் ஹியரிங்க்கு வருது. அதுவும் வந்து WP ரிட் பெட்டிஷன் CRலாம் வந்திருந்தது. ஸோ அந்த ரிட் பெட்டிஷன் மேலே அவர் கேட்டிருந்த ப்ரேயர், பிஹெச் தினேஷ் அவர்கள் கேட்டிருந்த ப்ரேயர், SOP நான் வந்து ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வந்து கொண்டு வரணும்னு, அந்த ரெப்ரசன்டேஷனை கன்சிடர் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி கரூர் ஸ்டாம்பீட் முடிஞ்ச உடனேயே ஒரே நாளில் மத்தியானம் 12:30 மணிக்கு ரெப்ரசன்டேஷன் அமைச்சிருக்காரு. அன்றைக்கே ரெட்டு போட்டிருக்காரு. ஸோ அன்றைக்கி போட்டுட்டு ரெட்டு ஃபைல் பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் இது வந்து ப்ரீமெச்சூர் ரிட்டா அப்படிங்கிற கொஸ்டினும் இப்போ ரைஸ் ஆகிருக்கு. அது மேலே என்ன பண்ணுறாங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்சர்வேஷன்ஸ் தராங்க. ஸோ கோர்ட்டோட அப்சர்வேஷனை எடுத்துக்கணும். யாருமே கோர்ட்டோட அப்சர்வேஷனுக்கு உள்நோக்கம் சொல்லக்கூடாது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது கோர்ட் வந்து ஒரு அப்சர்வேஷன்ஸ் கொடுக்குறாங்க. என்ன அப்சர்வேஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, விஜய் அவர்களுக்கு வந்து தலைமை பண்பு உண்டா அப்சர்வேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ரெண்டாவது வந்து விஜய் அவர்கள் ஏன் போயிட்டார், ஏன் மக்களை போய் சந்திக்கல, ஏன் இருந்த இடத்துலேருந்து போயிட்டாரு அப்படிங்கிற இந்த பல கேள்விகளை எழுப்பி அது மேலே வந்து சிட்டு ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த சிட்டோட ப்ரேயர் இருந்ததா பிஹெச் தினேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா கிடையாது. அதே டைமில் அன்னைக்கு மதுரை பெஞ்சில், மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சில் சிபிஐ என்கொயரி வேணும்னு வந்த பெட்டிஷன் வந்து இது அர்லி ஸ்டேஜாக இருக்குது, அதனால் சிபிஐ என்கொயரி வந்து இப்போ முடிவு பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் வந்துட்டீங்க, அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லி தடை பண்ணலை, டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. டிஸ்மிஸ் பண்ணும் பொழுது 2 ஆப்ஷன் டிவிகேக்கு வந்தது. ஒன்று, இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் சிங்கிள் பெஞ்ச் ஆர்டர் மேலே அப்பீல் போகிறது சுப்ரீம் கோர்ட்டுக்கு, இல்லை சிபிஐ என்கொயரி வேணான்னு சொன்னது மேலே அப்பீல் போகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா தாவேகாவுடைய ஜெனரல் செக்ரட்டரி அதாவது தேர்தல் யூக அமைப்பாளர் அவர் என்ன பண்ணுறாரு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகிறாரு. போயிட்டு சிட்டு வந்து சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான பெட்டிஷன் போடுறாரு. அந்த பெட்டிஷன் ஒன்று. அதுக்கப்புறம் மிச்சம் 4 பெட்டிஷன், நீங்கள் ரிட் பெட்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் வச்சுருந்தீங்க. அந்த 4 பெட்டிஷன் மேலே வந்து பார்த்தா விக்டிம்ஸ் ஒரு 2 பேர், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஹியரிங் நடக்குது. அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்மளுடைய சென்னையை சார்ந்திருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் மிகவும் எங்கள் ஃப்ரெட்டர்னிட்டியில் மிகவும் மதிக்கக்கூடிய சீனியர் அட்வொகேட் ராகவாச்சாரி அவர்கள் போயிட்டு இந்த மாதிரி வந்து டைமிங்குள்ளே வந்தாராம். டைமிங்குள்ளே வந்திருக்காரு. டைமுக்கு வரணும்னு கிடையாது, டைமுக்குள்ளே வரணும். ஏன்னா 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அப்போ எப்போ வேணால் விஜய் வரலாம். அப்போ ஏன் அந்த விண்டோ கொடுத்துருக்காங்க? 3 மணிலேருந்து 10 மணினா கரூரில் 7 மணின்னு சொல்லலை, கரூரில் 3 மணின்னு சொல்லலை, அந்த கால அவகாசத்துக்குள்ளே நான் வருவேன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த கால அவகாசத்துக்குள்ளே வந்துட்டாரான்னு பார்த்தா 7 மணிக்கு வந்துட்டாரு. அப்போ 10 மணி தாண்டி வரல, 3 மணிக்கு முன்னாடியே வரல. அப்போ அந்த க்ரௌட் மேனேஜ் பண்ண வேண்டியது ஸ்டேட்டோட பொறுப்பு அப்படிங்கிற ஃபேக்டை சொல்லி நெக்ஸ்ட்டு போஸ்ட்மார்ட்டம் நடந்த அந்த ஈவெண்ட்டு ஏன் இவ்வளோ சீக்கிரம் நடந்தது சொல்லி 3வது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது சங்கர். அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து 3:30 மணிக்கு ஏதோ ஒரு செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு திமுக கட்சியிலிருந்து சார்ந்தவங்க பேசியிருக்காங்கன்றதையும் சீனியர் அட்வொகேட் ராகவாச்சாரி அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் எடுத்து வைக்கிறார். இது மாதிரி எடுத்து வச்ச உடனே சுப்ரீம் கோர்ட் ஹியரிங் கேட்டுட்டு ஆர்டர்ஸ் ரிசர்வ் பண்ணாங்க. இன்னைக்கு வந்த ஆர்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டர். ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவோட ஹிஸ்ட்ரியில் இட்ஸ் அ லேண்ட்மார்க் ஜட்மெண்ட். காரணம் என்னென்னா, ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஃபேராக நடக்கணும், டிரான்ஸ்பரண்டாக நடக்கணுங்கிறது தான் நம்மளோட கோரிக்கையும். நம்மளாம் சாதாரண மனிதர்கள், நான் வந்து வழக்கறிஞராக ப்ராக்டிஸ் பண்ணலாம், நீங்கள் ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கலாம். பட் யோசிச்சு பாருங்களேன், ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க, அந்த கரூரில் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு எதனால் இது நடந்ததுன்னு ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துகிட்டு இருக்கு. அதுவும் ஏன் கரூரில் நடந்திருக்கு? அந்த கேள்வி விஜய் அவர்களே அவரோட வீடியோ வச்சிருந்தாரு. விஜய் அவர்கள் மட்டும் வைக்கல, பார்த்தீங்கன்னா முன்னாள் ஏடிஎம்கே உடைய கட்சியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனரி சசிகலா அம்மா அவர்களும் வந்து இதை வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து கரூரில் ஏன் இது நடந்திருக்கு அப்படின்னு நிறைய லீடர்ஸ் அதை கேட்டாங்க. கரூரில் ஏன் நடந்திருக்கு? இன்ஃபேக்ட் இவர் சீமான் அவர்கள், அண்ணாமலை அவர்கள், எல்லா கட்சி தலைவர்களும் வந்து ஏன் நடந்தது அப்படிங்கிற கேள்வி வைக்கும்போது தான் இந்த கரூர் அப்படின்னும் பொழுது இந்த கேள்விகள் எழுப்பப்பட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு சிபிஐ என்கொயரி வந்தால் ஒரு டிரான்ஸ்பரண்ட் இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணும்போது அந்த ப்ரேயரை இல்லாதனால அந்த எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணதுனாலையும், ரெண்டாவது 1 மேன் கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாரு ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டாலின் அவர்கள். அந்த 1 மேன் கமிஷனும் ஃபேக்ட் ஃபைண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா கமிஷன் cannot take cognizance of offense. Commission can find the fact finding and they can only see the investigation of the matter. ஆனால் cognizance of offense எடுக்கக்கூடிய பவர் எஸ்ஐடிக்கு தான் உண்டு. அப்போ எஸ்ஐடியும் 1 மேன் கமிஷனும் சேர்ந்து இயங்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயங்கிறதுக்கான
சாத்தியக்கூறுகள் உண்டு. இன்னைக்கு ஒன் மேன் கமிஷன் அப்பாயிண்டட் பை தி ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சஸ்டெயின் ஆகுமானா ஆகும். ஒன் மேன் கமிஷன் மாத்திரத்துக்கான பவர் உண்டா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு உண்டு. அப்படின்னும் பொழுதுதான் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஜட்மெண்ட்ல முக்கியமாக ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிபிஐ என்கொயரி நடத்தப்படும். பாயிண்ட் நம்பர் 1. இந்த சிபிஐ என்கொயரி ஆகப்பட்டது அஜய் ரோஸ்தகி அவர்கள், லார்ட்ஷிப் ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் லார்ட்ஷிப் அஜய் ரோஸ்தகி அவர்கள் தலைமையில் நடக்கும். அப்படி நடக்கும்போது மூணாவது ஹி மே, வெரி இம்பார்ட்டன்ட், மேங்கிற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட் சங்கர், ஷால் கிடையாது, மே. ஹி மே அப்பாயிண்ட் 2 இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், ஐஜி ரேங்கிங்ல இருக்கிறவங்கள 2 பேர் அப்பாயிண்ட் பண்ணி அவங்க வந்து நான் நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடுவா இருக்கணும். நான் நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இது. ஏன்னா பயஸ்டா இருக்கக்கூடாதுன்றதுக்காக, ஃபேர், இண்டிபெண்டன்ட், டிரான்ஸ்பரண்ட், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இப்போ வந்து இந்த கமிட்டி அமைச்சிருக்காங்க. இந்த கமிட்டி ஃபர்தரா போலீஸ் ஆஃபீஸர்ஸோட ஹெல்ப் எடுக்கிறதோ இல்ல ஒன் மேன் கமிஷன் ஃபார்ம்ட் அண்டர் தி லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீஷன் அவங்களோட தலைமையில் ஃபார்ம் பண்ணியிருக்கிறதோ அவங்களோட கைடன்ஸோ எடுத்து இவங்க இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் எடுப்பாங்க. மீன்வைல் தாவேக்காக்கு ஒன் மேன் கமிஷன் மேல இருக்கக்கூடிய இண்டிபெண்டன்ஸ் மேல கொஸ்டின் இருந்தா அவங்க அதே பெட்டிஷன்ல ஒரு அடிஷனல் பெட்டிஷன் போட்டு ஒன் மேன் கமிஷன் வந்து ரிப்போர்ட் பண்ணுமா இல்ல ஒன் மேன் கமிஷன் லீகலி சஸ்டைனபிளா இல்லையா அப்படிங்கிற அந்த கேள்வியை திருப்பி சுப்ரீம் கோர்ட்ல கேட்கறதுக்கான சாத்தியக்கூறு உண்டு. இல்லாட்டி மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இன்கொயரி ஆக்ட் படி இந்த கமிஷன் ஃபார்ம் பண்ணது, அப்பாயிண்ட் பண்ணது வேலிடா அப்படிங்கிற அந்த கேள்வியோடையும் இந்த கொஸ்டின் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கேட்க முடியும் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சங்கர். சுப்ரீம் கோர்ட்ல இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ஆர்டருங்கிறது இன்ட்ரீம் ஆர்டர் அப்படின்னு சொல்லி வில்சன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திக்கும் போது சொல்றாரு. அப்போ இது இன்ட்ரீம் ஆர்டர்னாவே இது ஒரு தற்காலிகமான ஒரு தீர்ப்பு, தற்காலிகமான இந்த ஒரு முடிவை வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதான வருது. ஐ திங்க் சீனியர் அட்வொகேட் வில்சன் அவர்கள் வந்து தவறா வழி நடத்துறாரு அவருடைய பாயிண்ட்ல இருந்து. பாயிண்ட் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது இன்ட்ரீம் ஆர்டர் ஃபார் வாட்ங்கிறது தான் கொஸ்டின். இன்ட்ரீம் ஆர்டர்ங்கிறதுனால தற்காலிகம் கிடையாது. சிபிஐ என்கொயரி தற்காலிகமா? நீங்க சொல்லுங்க, சிபிஐ என்கொயரி தற்காலிகமா? கண்டிப்பா கிடையாது. இல்ல, நான் அந்த ஆர்டர்ல 40வது பாயிண்டா வந்து அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்னன்னா, 25வது பேஜ் லாஸ்ட் பேஜ், இட் இஸ் கிளாரிஃபைட் தட் த இன்ட்ரீம் ஆர்டர் இஸ் பாஸ்ட் ஆன் தி பிரைமா ஃபசி ஒப்பீனியன் சப்ஜெக்ட் டு ஃபர்தர் ஆர்டர் ஆஃப்டர் ஃபில்லிங் ஆஃப் தி கவுண்டர் அஃபிடவிட். நீங்க கரெக்டா அப்சர்வ் பண்ணிருக்கீங்க. இட் இஸ் கிளாரிஃபைட் தி இன்ட்ரீம் ஆர்டர். நோபடி டினைஸ் இட் இஸ் நாட் an interim order. இன்ட்ரீம் ஆர்டர்ங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட் பாஸ் பண்ணிருக்காங்க. சிபிஐ என்கொயரி ஆர்டர் பண்ணியாச்சு, அதுக்கான நீதிபதிகளும் அப்பாயிண்ட் பண்ணியாச்சு, எப்படி அவர் வந்து ஃபர்தரா செலக்ட் பண்ணுங்கிறது சொல்லியாச்சு. அப்போ இது வந்து பர்மனெண்ட் ஆர்டர், வந்து இன்ட்ரீம். இந்த இன்ட்ரீம் ஆர்டருக்கு இன்னைக்கு கவுண்டர் யார் ஃபைல் பண்ணியிருக்கணும்? சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஆர்டரை பாஸ் பண்ணதுக்கு முன்னாடி கவுண்டர் யார் ஃபைல் பண்ணியிருக்கணும்? கவுண்டர் ஃபைல் பண்ண வேண்டியது ஸ்டேட். இன்னும் கவுண்டர் வந்து ஸ்டேட் ஃபைல் பண்ணல. ஸ்டேட் வந்து கவுண்டர் ஃபைல் பண்ணாங்கன்னா அந்த கவுண்டர் ஃபைல் பண்ணதை கன்சிடர் பண்ணி அந்த கவுண்டர் என்ன சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற கொஸ்டின் உண்டு. சங்கர், இந்த கவுண்டர் ஆகப்பட்டது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கவுண்டர். இது வரைக்கும் அஃபீஷியலா ஸ்டேட் எங்கேயுமே ரிட்டனா அஃபிடேவிடா கோர்ட்ல கொடுக்கவே இல்லை. நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன் முதல்ல இருந்தே. செந்தில் பாலாஜி வந்து இவ்வளோ வந்து வாழ்க்கிழிய வந்து கரூர்ல வந்து இன்வெஸ்டிகேஷன், அவர் வந்து ஒரு போலீஸ்காரராகவே மாறிட்டாரு செந்தில் பாலாஜி. வீடியோ போட்டு இங்கே என்ன நடந்தது பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்களா, இங்கே பாருங்க, ஒரு கவனத்தை இருக்கிறதுக்காக இங்கே இருக்கிற ஒரு வந்து ஷூ தூக்கி போட்டாரு அப்படின்னு சொன்னார்ல. அதை ஏன் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் கோர்ட்ல வந்து அஃபிடேவிட் போட மாட்டேங்கிறாரு? ஏன் போட மாட்டேங்கிறாரு? நீங்க வந்து பப்ளிக் கிட்ட உங்ககிட்ட அரசாங்கம் இருக்குன்றதுக்காக, நீங்க ஆளுங்கட்சியை சார்ந்தவர்ன்றதுனால, கரூர்ல உங்களுக்கு எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால நீங்க ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணி ஒரு பெரிய எல்சிடி டிவி போட்டு அவ்வளோ காசு வச்சிருக்கீங்க நீங்க நடத்துறதுக்கு. பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தி அங்க ஜேர்னலிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து போட்டு காட்டி நீங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியா? நீங்க போலீஸ் ஆஃபீஸரா? எதுக்குங்க டீரெயில் பண்றீங்க இன்வெஸ்டிகேஷன்? இல்ல, அவர் வந்து எக்ஸ் மினிஸ்டரா இருந்திருக்காரு, அந்த ஊரினுடைய அமைச்சரா இருக்காரு. அவரை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்து இந்த விஷயத்தை உண்மையை மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக இதை சொல்றாருன்னு கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு அவரோட உண்மையை இன்னும் தெரியாம இருக்கு. ஏங்க, லெட் அஸ் டைம் டிராவல் பேக். சங்கர், நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். லெட் அஸ் டைம் டிராவல். அவருடைய இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு, அஃப்கோர்ஸ் இட் இஸ் டீவியேட்டிங் ஃப்ரம் ஹியர், பட் ஐ வில் பிரிங் டு தட் பாயிண்ட். அவருக்கு வந்து ரெய்ட் நடத்துறாங்க கரூர்ல. ரெய்ட் நடத்தும் போது இனோவா கார் உடைச்சது நீங்க பாத்தீங்கல்ல. போன ஆபீசர்ஸ் யாரு? இன்கம் டேக்ஸ் உடைய டாப் அஃபீஷியல்ஸ், ஐஆர்எஸ் அஃபீஷியல்ஸ். அவங்க போயிருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜியோட சப்போர்ட்டர்ஸ் வந்து என்ன ரகலை பண்ணாங்கன்னு தெரியும். அப்ப ஏன் இந்த கரூர்னா ஏன் இது நடக்குது? ஒரு சாதாரண குடிமகனா கேட்கிறேன், சாதாரண சிட்டிசனா கேட்கிறேன், நான் வழக்கறிஞரா கூட கேட்கல. ஏன் இது நடக்குது கரூர்னா? அப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் அதை பத்தி உண்மை சொல்லிட்டாரா? அதை கண்டுபிடிச்சிட்டாரா? இல்ல, இன்னைக்கு இப்ப நீங்க கரூர்ல மட்டும் ஏன் நடக்குது அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. இதே விஷயத்த தான் வந்து விஜய் அவர்களும் வந்து கேட்டிருந்தார். ஆனா
சுப்ரீம் கோர்ட்டில் இதை பற்றி பேசும்போது ஏன் வந்து சதி பண்ணாங்க, ஏன் வந்து கரூர் நடக்குது அப்படின்லாம் வந்து வாதம் வைக்கல. அங்கே இருக்கக்கூடிய அட்வொகேட்டோ அல்லது தாவேக்கோ தரப்போ அப்படி வைக்கல. ஆனால் பிரஸ் மீட்டுக்கு வெளியே வந்து ஆதவ சதி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்தை கொடுக்குறாரு. நீங்க கரெக்டான கொஸ்டின் வரீங்க. மச் அப்ரிஷியேட்டட். சீனியர் அட்வொகேட், மோஸ்ட் ரெஸ்பெக்டட் சீனியர் அட்வொகேட் ராகவாச்சாரி அவர்கள் வாதங்கள் வைக்கும் போது கிளியரா செந்தில் பாலாஜி அவர்கள் பேரை குறிப்பிட்டார். நீங்க வேணா போய் பாருங்க. குறிப்பிட்டது மட்டும் இல்லாமல் 3:30 மணிக்கு ஒரு கட்சி நிர்வாகி வந்து இங்கே ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கான ஒரு பதிவு இருக்கிறத பற்றியும் குறிப்பிட்டிருக்காரு. இதுக்கு எல்லாத்துக்குமே கவுண்டர் கொடுக்க வேண்டிய இடத்துல ஸ்டேட் இருக்காங்க. அதான் நான் சொல்ல வரேன். ஸ்டேட் எங்கேயுமே அஃபீஷியலாக அவங்க எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்க, போலீஸ் வெசஸ் அதாவது கூட்டம் வந்து 27,000 பேர் வர்றது வந்து இன்டெலிஜென்ஸ்க்கு கண்டிப்பாக ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட் பை எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு தெரியும். ஒரு கல்யாணத்துக்கு 2000 பேர் வந்தால் எத்தனை போலீஸ் இருக்கணுங்கிறது ஈஸியாக தெரியும் போலீஸ்க்கு. அப்போ அதோட ரிப்போர்ட் வந்து கொடுக்கணும். ரெண்டாவது போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு 41 பேர் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், எத்தனை பெஞ்ச் வேணும், அவ்வளோ டாக்டர்ஸ் இருந்தாங்களா, யார் ஆத்தரைஸ் பண்ணது, சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறதுக்கான கவுண்டர் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் 5வது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அந்த இடம் வந்து நெரிசலாக இருக்கிறது எல்லாருக்குமே தெரியுது, பார்த்தோன்னே தெரியுது. விஜய் அவர்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு உண்டு. விஜய் அவர்கள் எப்படிங்க தெரியும்? அவர் வந்து வராரு, அட்ரஸ் பண்ணுறாரு. ஒரு லீடரோட நோக்கமும் என்ன, வந்து அட்ரஸ் பண்ணணும் மக்கள்கிட்ட. கட்சி நிர்வாகிகள் அதை பார்த்துக்கணும். போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதுக்கான பாதுகாப்பு கொடுக்கணும். அது எந்த கட்சியாக இருந்தாலும், ஆளுங்கட்சியா, எதிர்கட்சியா, எமர்ஜிங் பார்ட்டியா, சின்ன கட்சியா, ஜென்சி பார்ட்டியா, அதை விட்டுருங்க. பட் பார்ட்டி மெம்பர் கேட்குறாருன்னா, பார்ட்டி லீடர் கேட்குறாருன்னா அதுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது ஸ்டேட்டோட பொறுப்பு. அதுதான் ஜனநாயகத்துடைய கடமை. அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன மிஸ் ஆச்சு அப்படிங்கிறதுக்கான கவுண்டர் அஃபிடேவிட் ஃபைல் பண்ண வேண்டிய இடத்துல இப்போ கவர்மெண்ட் இருக்காங்க. அப்போ கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய கவுண்டர் அஃபிடேவிட்டை போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணும்போது தான் இந்த இன்ட்ரீம் ஆர்டர் ஃபர்தராக என்னென்ன ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். சுப்ரீம் கோர்ட் இஸ் டுடே வெயிட்டிங் ஃபார் த கவர்மெண்ட் அஃபிடேவிட். கவர்மெண்ட் வந்து அஃபிடேவிட் ஃபைல் பண்ணுறேன்னு சொன்னது மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள், டிஎம்கே சார்ந்து. ஸோ அவர் வந்து இப்போ ஃபைல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு. இன்றைக்கும் சொல்லியிருக்காரு, இந்த ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது டைம் கொடுப்பீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் வந்து ஃபைல் பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம். ஃபைலும் பண்ணுவார். அதுக்கான டேட்டும் இன்னைக்கு வாங்கியிருக்காரு சுப்ரீம் கோர்ட்டில். அதே வில்சன் வந்து இந்த தீர்ப்பு வந்து இறுதி கிடையாது, இது வந்து மாற்றத்துக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது வேற ஏதோ லீகலி வந்து இது அன்வேலிட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அன்வேலிடாக போகிறதுக்கு இல்லை, நீங்கள் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும். இது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர். இதை தாண்டி எதாவது இருக்கானா? கிடையாது. ஸோ ஐடியலாக வந்து இதனுடைய ரிவ்யூ ஃபைல் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் உண்டு ஸ்டேட்டுக்கு. ரிவ்யூ ஃபைல் பண்ணுவாங்களாங்கிற கேள்வி உண்டு. ரிவ்யூலாம் ஃபைல் பண்ணிட்டோம், பட் கவுண்டர் ஃபைல் பண்ணாங்களா? லெட் த ஃபைல் த கவுண்டர். இப்போ 5 ரிட் பெட்டிஷனில் 2 ரிட் பெட்டிஷனோட சிக்னேட்டரிஸ் பற்றி ஒரு டவுட் ரைஸ் பண்ணியிருக்காரு. யார் வேணால் பேக்கப் படிக்கலாம் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைமில், பட் சைன் பண்ணது போனஃபைடு அப்படிங்கிறத பல இடங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. அப்போது இந்த எல்லா ப்ளீடிங்ஸுமே எல்லா இதுவுமே கவுண்டரில் சொல்ல வேண்டிய இடத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்காங்க. அவங்க சொல்லணும். அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே நகரும். எங்கேயுமே தமிழ்நாடு கவர்மெண்ட் அஃபீஷியலாக ஸ்டேட்மெண்ட்டே ரிலீஸ் பண்ணல. நீங்கள் விஜயை விட்டுருங்க. விஜய் சைலண்டாக இருக்காரு. அவர் என்ன பண்ணணும்? வந்து என்ன சொல்லணும்? அவர் சொல்லுங்கள், ஸ்டேட் வந்து சரியாக ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு சொல்லணுமா? சொல்ல மாட்டார். அவருக்கு இருக்க பிரச்சனையை அவர் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டேட்டு பீங் அ பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி யாருக்குங்க இருக்குது? விஜய்க்கு இருக்குங்களா? ஸ்டேட்டுக்கு இருக்குங்களா? நீங்கள் டிஎம்கேவாக இருக்கலாம், நான் ஏடிஎம்கேவாக இருக்கலாம், நான் டிஎம்கேவாக இருக்கலாம், இன்னொருத்தர் வந்து என்டிகேவாக இருக்கலாம், இன்னொருத்தர் பிஜேபியாக இருக்கலாம், இன்னொருத்தர் காங்கிரஸாக இருக்கலாம். பட் ஐ எம் அ சிட்டிசன். நான் டேக்ஸ் பே பண்ணுறேன், நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுறீங்க. யாருக்கு ஸ்டேட் அக்கௌண்டபிள்? நம்மளுக்கு அக்கௌண்டபிள். இது வரைக்கும் ப்ரெஸ்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணாங்களா அஃபிஷியலாக? டிஐபிஆர் இதுதான் நடந்தது, ஃபர்ஸ்ட் அவங்க வந்து இந்த தேதியில் பார்த்தாங்க, இந்த டைமில் பார்த்தாங்க, ரிலீஸ் பண்ணாங்களா? இது வரைக்கும் பண்ணாங்களா? இல்லையே. இல்லை, அன்னைக்கு அமுதா ஐஎஸ் பேட்டி கொடுத்தாங்கல்ல, அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்னா அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிடணும் ரிப்போர்ட். பண்ணாங்களா? ஏன் பண்ணல? அதான் அருணா ஜெகதீசன் தனியா குழு அமைச்சிருக்காங்க. அது வேற. இந்த எபிசோட பத்தி ஒரு அறிக்கை உடனே ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. ஏன் பண்ணல? பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி இருக்கா இல்லையா? விஜய் அவர்கள் மேல தப்பு சுமத்தணும். கேள்விக்குறியாவே போயிட்டு இருந்ததே தவிர, பொலிட்டிக்கல் அஜெண்டாவே போயிட்டு இருந்ததே தவிர, எங்கேயுமே ஸ்டேட் சைட்ல இருந்து நாங்க பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா போனஃபைடா அறிக்கை விட்டாங்களா? நாங்க எந்த தவறுமே பண்ணல அப்படின்னு ஸ்டேட் சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும்? விஜய் அவர்கள் வந்தாரு, விஜய் அவர்கள் லேட்டா வந்தாரு, விஜய் தான் சொல்றாங்களே தவிர விஜய் கவர்மெண்ட் நடத்துறாரா இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் எலெக்ட் ஆகி அவங்க கவர்மெண்ட் நடத்துறாங்களா? அப்போ பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டிங்கிறது பிரைமா ஃபேசி டிஎம்கே எலெக்ட் ஆகி கவர்மெண்ட் நடத்துறதுனால நாளைக்கு விஜய் அவர்கள் எலெக்ட் ஆயிருந்தா அதே கேள்வி நான் அவரை கேட்பேன். மறந்துடாதீங்க, இன்னைக்கு நான் வந்து இந்த கவர்மெண்ட் ஆட்சியில் இருக்காங்க, அவங்க நம்மளை கேள்வி கேட்கணும். நாளைக்கு விஜய் அவர்கள் ஆட்சி பிடிச்சாருன்னா அவரையும் கேள்வி கேட்போம். அது வேற.
பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி, தட்ஸ் ஆல் வி வாண்ட். பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி இருக்கக்கூடிய இடம் இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியுடைய டிஎம்கே ரூல் பண்ணக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு தான். அதனால் கட்சி நிர்வாகி, இன்னைய தேதியில் செந்தில் பாலாஜி கட்சி நிர்வாகி தான், மினிஸ்டர் அவர் இல்லைல்ல. அப்போ சார் கரூரில் இருந்துக்கிட்டு டிவி போட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காரு, அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆகுமா? அஃபிஷியலாக சைன் பண்ணி யாராவது ரிலீஸ் பண்ணாங்களா? எல்லா மேட்டருக்கும் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல. அப்போ இது ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் கவர்மெண்ட் இருக்காங்க. ஆதவ அர்ஜுனா இன்னைக்கு நாங்கள் வந்து இன்னைக்கு மனு தாக்கல் பண்ணது, அதில் இன்க்ளூட் பண்ணது வந்து என்னென்னா எஸ்ஐடி வேணும், உச்சநீதிமன்றம் அதனுடைய வழிகாட்டலில் இது இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய மனுவாக இருந்தது. சிபிஐக்கு ஏன் வந்து விசாரணைக்கு சொல்லியிருக்காங்கிறதெல்லாம் மற்ற விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணனால, மற்ற ஆட்களுடைய அவங்களுடைய பெட்டிஷனையும் வந்து கன்சிடர் பண்ணனால போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இந்த இடத்துல ஆதவ அர்ஜுனாவுடைய ஒரு கோரிக்கை, டிவிகேனுடைய கோரிக்கை ஒரு பக்கம் நிறைவேற்றப்பட்டிருக்கு, மற்றவங்களோடதும் இப்போ கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் இப்போ அதில் வந்து நான் கையெழுத்தே வந்து எதுக்குன்னு தெரியல, நானாக வந்து போட்டேன், ஆனால் கடைசியாக இது நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்குங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுதுன்னு சொல்லி சில பேர் சொல்கிறதாகவும் செய்திகள் வந்துட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இதில் ரெண்டு விஷயம். சுப்ரீம் கோர்ட் பொறுத்த வரைக்கும் தே ஆர் த ஃபைனல் பவர் டு டிக்ளேர் த லா. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்தாச்சு, அதை வந்து யாருமே விமர்சிக்க கூடாது. அப்சர்வேஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் தான் பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும், அதை பற்றி விமர்சிக்கக்கூடாது. அப்படி பார்க்கும்பொழுது ஆதவ அர்ஜுனா பீங் ஜெனரல் செக்ரட்டரி, தேர்தல் யூக வகுப்பாளர் ஆஃப் டிவிகே, அவர் வந்து பெட்டிஷன் போட்டது வந்து சிட்டு ஃபார்ம் பண்ணானு. மற்ற பெட்டிஷன்ஸ்லாம் சிபிஐ என்கொயரி வேணும்னு போட்டிருக்காங்க. இப்போ ஹோலிஸ்டிக்காக பார்க்கும்பொழுது மூணாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்குறீங்க, அவங்க சைன் பண்ணவங்க பேக் அடிக்கிறாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறீங்க. அது வந்து செப்பரேட் மேட்டர். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க, அதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க, நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது இல்லை, அப்படி இருக்கும்போது ஒரு கேட்காத ஒரு விஷயத்துக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. அப்படிதான் புரிஞ்சுக்கோங்க. 5 ரிட் பெட்டிஷன் இருக்கு சுப்ரீம் கோர்ட். அதான் யார் யார்? ஒன்று அந்த பிஹெச் தினேஷ், அந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனல், அதுதான் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது. அப்புறம் பன்னீர்செல்வம், யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் பன்னீர்செல்வம்ங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை இறந்துருச்சு அவரோடது. பன்னீர்செல்வம், பிரபாகரன், செல்வராஜ் அப்படின்லாம் வந்து அந்த பெட்டிஷனரை வந்து மொத்தம் 5 பெட்டிஷன். கரெக்டாக சொல்கிறீங்க சங்கர், 5 பெட்டிஷன். பிஹெச் தினேஷ் மேல பெட்டிஷன் தான் ஆதவ அர்ஜுனா டிவிகே போனது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அட்வர்ஸ் அப்சர்வேஷன்ஸ் இருந்தது, அதை ரிமூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது மேலே சிட்டு வந்து டைரக்டட் பை சுப்ரீம் கோர்ட் கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் பன்னீர்செல்வம், பிச்சமுத்து, அவங்க செல்வராஜ், இவங்கெல்லாம் வந்து ஒரு பெட்டிஷனர்ஸ். இது எந்த பெட்டிஷனர்ஸ் வந்து பேக் அடிச்சிருக்காங்கன்னு நம்மளுக்கு அஃபிஷியலாக தெரியல. நீங்கள் டிவியில் பார்த்தது நான் அஃபிஷியலாக எடுத்துக்க மாட்டேன். நாளைக்கு அஃபிடவிட் போடும்போது சொல்லுவாங்கல்ல கோர்ட்டு, அப்ளிகேஷன் போடும்போது அந்த அப்ளிகேஷன் நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு தான் நம்ம டிசைட் பண்ணோம் வெதர் இந்த இஷ்யூ வந்து அவங்க வந்து ஆஃப்டர் தாட் கொடுத்து யார் வேணால் சொல்லாமே. இப்போது பல பேர் வந்து வழக்குகள் ஃபைல் பண்ணுறாங்க, வழக்குகள் தோத்த உடனேயோ நீதிமன்றத்தை போட உடனே நான் சைனே பண்ணேன்னு கூட சொல்லலாம், இல்லை நான் சைன் பண்ணேன் எனக்கு தெரியாமல் இதெல்லாம் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம், எக்ஸ்பிளைனே பண்ணியிருந்தாலும். இதெல்லாம் அப்ளிகேஷன் ஓரியன்ட் சுப்ரீம் கோர்ட் பார்க்க வேண்டிய கட்டத்தில் தான் பார்ப்பாங்க. இல்லை, இன்னைக்கு ஒருத்தர் வந்து கரூரில் ஒருத்தர் அட்வொகேட்டுன்னு நினைக்கிறேன், அவர் ப்ரெஸ் மீட் பண்ணுறாரு. செல்வராஜும் ஷர்மிளாவும் எங்களுடைய ஆஃபீஸ்லேருந்தே சுப்ரீம் கோர்ட்டுக்கு விர்ச்சுவலாக வந்து ஆஜராகி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அது என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, டெஃபினட்டாக அவங்க ஆஜராயிருக்காங்கன்னா அவங்க ப்ரெசன்ஸை காட்டியிருக்காங்க. ப்ரெசன்ஸை காட்டினதுக்கு வீடியோவில் இருந்திருக்காங்க. அப்போது தே ஆர் வெல் அவேர் ஆஃப் த ஃபேக்ட்ஸ். இந்த சிபிஐ விசாரணை வேணும்னு சொன்னவங்க தான் இந்த மாதிரி இப்போது விர்ச்சுவலாக வந்து அவங்க அந்த அட்வொகேட் ஆஃபீஸ்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஆஜராகி இந்த கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் செய்தி. அதாவது அவங்க வந்து ஃபஸ்ட்டு விர்ச்சுவல் அப்பியர் ஆயிருக்காங்க, கையெழுத்து போட்டிருக்காங்க, அவங்க கன்சல்ட்டோடு தான் இது நடந்திருக்கு. இன்னைய தேதியில் அரசாங்கத்துடைய அழுத்தம் இருக்குதோ என்னமோ தெரியாதுல்ல. நீங்கள் யோசிங்க சங்கர், நம்ம வந்து படிச்சிருக்கோம், அரசாங்கத்துக்கு அகேன்ஸ்டாக ஒரு கேஸ் போட்டிருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், யாராவது போய் பயன்படுத்தியிருக்கலாம். சாதாரண மனிதர்கள் சங்கர், அவங்க நீதிமன்றங்கள் டெய்லி பார்த்துட்டு இருக்காங்களா? எடுத்தோடனே சுப்ரீம் கோர்ட்டை பார்க்குறாங்க, என்ன விஷயமோ ஏது விஷயமோ அப்படின்னும் பொழுது ஒரு அச்சமாக கூட இருக்கலாம். அதை வந்து இல்லை அவங்க சைன் பண்ணவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லும் பொழுது அது அஃபிடவிட்ல சொல்லுங்கன்றதா சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. செல்வராஜ் வந்து அப்படிதான் வந்து பிரஸ் மீட்லயே வந்து சொல்றாரு இன்னைக்கு பிரஸ். அதாவது நீங்க சொல்லக்கூடியது நான் எடுத்துக்கிறேன், அப்படி அவர் சொல்லியிருந்தா கூட அல்டிமேட்டா இப்ப அஃபிடவிட் வந்து சுப்ரீம் கோர்ட்ல போடணுமா, திருப்பி செல்வராஜ் வந்து அஃபிடவிட் போடணும். இது சப்ஜெக்ட் டு சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த அப்ளிகேஷன் எப்படி கன்சிடர் பண்ண. அல்டிமேட்டா இந்த மேட்டர் பொறுத்த வரைக்கும் என்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ரீச் ஆயிடுச்சோ எல்லாமே சுப்ரீம் கோர்ட் டிசைட் பண்றது தான். சுப்ரீம் கோர்ட் எங்கேயுமே கேட்காததை கொடுக்கல. சுப்ரீம் கோர்ட் கன்சிடர்ஸ் சிட்டு வந்து இவங்க ஃபார்ம் பண்ணது வந்து அன்சஸ்டைனபிள்னும் பொழுது அவங்க வந்து இண்டிபெண்டன்ட் சிட்டு வேணும்னும் பொழுது சிட்டு இண்டிபெண்டாக ஃபார்ம் பண்ணி சிபிஐ என்கொயரி பண்ணும். அத்தாரிட்டி யாரு? சிபிஐ என்கொயரி டைரக்டாக ஆர்டர் பண்ணல, சிட்டு ஃபார்ம் பண்ணி தான் சிபிஐ என்கொயரி. சிபிஐக்கு மாற்றி அமைச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கல,
மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கிட்ட கொடுக்கல. கொடுத்தாங்களா? இல்லையே. கொடுத்துருக்கிறது வந்து லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி அவர்கள், ரிட்டையர்ட், ஒன் ஆஃப் த டாப் நாட்ச் நம்மளுடைய ஜுடிஷியலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நேம் இருக்கக்கூடியவர். அவருடைய தலைமையில் அதிகாரிகளை வந்து நியமித்து ஐஜி லெவலில் அந்த கமிட்டி இதை மானிட்டர் பண்ணும். இதை சிபிஐயோட இன்வெஸ்டிகேஷனை மானிட்டர் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை தான் உருவாக்கியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். அதனால எடுத்த உடனே சிபிஐ மாற்றி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கையில் கொடுக்கல. இது வந்து கோர்ட் அப்பாயிண்டட் கமிட்டி இஸ் கோயிங் டு ஓவர்சி. இது போலியான இந்த பெட்டிஷன்லாம் போட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம செய்திகளில், ஊடகங்களில், அது மட்டும் இல்லாமல் திமுகவினர் வில்சன் கூட அதை ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறார். இது வந்து ஒரு ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் அவர் இப்போது அதை சொல்ல வேண்டிய இடத்துல அஃபிடேவிட்டில் சொல்லுங்க, நீதிமன்றத்தில் சொல்லுங்க. நீதிமன்றத்தில் அப்ளிகேஷன் போட போகிறாங்கல்ல, அதில் சொல்லுங்க. அந்த 2 பேர் வந்து சைன் பண்ணாங்களா இல்லையான்னு, அவங்க சைன் பண்ணுறாங்களா பார்ப்போம். அதை விட்டுட்டு வந்து நீதிமன்றம் கொடுத்த அப்சர்வேஷன்ஸ் மேலே வந்து தவறாக இன்டைரக்டாக வந்து வழிநடத்துறது தவறு. வெரி சிம்பிள். 2 பேர் சைன் பண்ணன்றாங்க, அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சொல்லட்டும். சுப்ரீம் கோர்ட் அப்ளிகேஷன் ஏற்றுக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க, அப்ளிகேஷன் போடுங்க நாங்கள் பார்க்குறோம்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, ஒருவேளை இந்த அப்ளிகேஷனை ஏற்றுட்டு இப்போ ஆல்ரெடி சிபிஐ விசாரணைக்கு கொடுத்தாச்சு, எஸ்ஐடி தனியாக அமைச்சாச்சு அப்படின்னு இருக்கும்போது ஒருவேளை இதை ஏற்றுக்கிட்டா இது எதுவும் பாதிக்குமா? இல்லை, நம்ம ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களான்னு இப்போதைக்கு நம்ம உள்நோக்கம் சொல்ல முடியாது. பிகாஸ் இட்ஸ் அ சுப்ரீம் கோர்ட். அப்ளிகேஷன் போடுங்க பார்க்கலாம் தான் நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபைனலாக அவங்க எடுக்கக்கூடிய டெசிஷன். நம்ம வந்து அவங்க என்ன எடுப்பாங்க யூகிக்க கூட கூடாது. காரணம் என்னன்னா, அப்ளிகேஷன் போடுங்க நாங்கள் பார்க்குறோம் தான் அவங்களும் சொல்கிறாங்க. அந்த அப்ளிகேஷனுடைய உண்மைத்தவம் என்ன எல்லாத்தையுமே பார்க்க வேண்டிய இடத்துல சுப்ரீம் கோர்ட் இருக்காங்க. அவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் இஸ் ஆல் எம்பவர்ட். Out of all the 3 organs of the constitution, legislative, executive, judiciary has the utmost power as per article 32 and as per article 226. நான் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கேன், இந்த கேஸ் கிடையாது, எல்லா கேஸ்லையுமே என்னைக்குமே ஸ்டேட் கவர்மெண்ட் இன்வெஸ்டிகேஷனை டீரெயில் பண்ணக்கூடாது. அண்ட் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் இமீடியட்டாக அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில், அவருடைய தந்தைக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ், கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அதை பேஸ் பண்ணி 1 man கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணி அவர் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டியோட, இன்ஃபேக்ட் விஜய் அவர்கள் கூட A1 ஆட் பண்ணாமல், இன்ஃபேக்ட் மற்ற 2 பேர் கூட இன்னும் அரெஸ்ட் பண்ணல. அப்படி இருக்கும் பொழுது அவ்வளோ பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டியோட ட்ராவல் ஆகிட்டு இருக்கு இந்த கேஸு. அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய பல பேர் இப்படி தப்பாக பேசுறதுனால அவருக்கு கெட்ட பேர் வந்துட்டு இருக்குன்றது தான் என்னோட கன்சர்ன். கரூர் துயரத்தினால வந்து இப்போ ஒரு பக்கம் டிவிகேக்கு இன்னைக்கு அந்த தீர்ப்புனால வந்து ஒரு அந்த சிபிஐக்கு உத்தரவு பிறப்பித்தனால அவங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது அரசாங்கத்துக்கும் திமுக அரசாங்கத்துக்கும் இது பின்னடைவா? இல்லை, இது ஃபேவரல் அன்ஃபேவரல்னே பார்க்காதீங்க. ஏன்னா ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சியாக இருக்கும்பொழுது பல விஷயத்துக்கு சிபிஐ என்கொயரி கேட்டிருக்காரு. அண்ட் சிபிஐ என்கொயரி கேட்கறதுனால வந்து ஃபேவரபிள் அன்ஃபேவரலே வராதிங்க. இன்வெஸ்டிகேஷன் வேணான்னு சொல்லலையே விஜய், இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க ஆனால் இம்பார்ஷியலாக இருக்கட்டும் தான் சொல்கிறாரு. இப்போ இந்த மேட்ரு சிபிஐ போனதுனால ஆடிங் டு தட் சுப்ரீம் கோர்ட் மானிட்டர் கமிட்டி இருக்கிறதுனால ஃபேராகவும் டிரான்ஸ்பரண்டாகவும் இருக்கும்னு மக்கள் நம்ப ஆரம்பிப்பாங்க. பை த பை இந்த ஜட்மெண்ட் ஆகப்பட்டது தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ விஜய் அவர்களுக்கோ கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த ஜட்மெண்ட் மக்களுக்காக, மக்கள் மனதில் இன்னைக்கு ஸ்டேட் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணால் ஃபேராக இருக்குமான்னு டவுட் வந்ததா இல்லையா? சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணால் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போயிடுச்சேன்னு டவுட் இருக்குமா இல்லையா? அதை சரி பண்ணுறதுக்கு தான் சுப்ரீம் கோர்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷனே கொடுத்துருக்காங்க. சங்கர், அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஐ கோட் தி எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் தி அப்சர்வேஷன். இதை பற்றி யாருமே பேசுறது இல்லை. ஈவன் திமுக சார்பில் இருக்கவங்க கூட யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. நீங்கள் டிவிகே சைடு விட்டுருங்க, இன்னைக்கு வந்து டிவிகே சைடில் பேசுறதுக்கு ஆள் இல்லைங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பட் திமுக தரப்பில் இருக்கவங்க ஏன் இதை சொல்ல மாட்டேங்கிறாங்க? The issue have a bearing on the fundamental rights of the citizen. Fundamental rights of the citizen. And the incident which has shaken the national conscience deserves a fair and impartial investigation. இந்த இன்வெஸ்டிகேஷன் டிவிகேகாவும் கிடையாது, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி இருக்கிறதுனாலையும் கிடையாது. இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணியிருக்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் அ சிட்டிசன். அங்கே வந்து அட்டென்ட் பண்ணாங்களே அவங்களுக்கு உண்மை தெரியணும், இந்த நாட்டோட மக்களுக்கு உண்மை தெரியணும். அந்த உண்மை தெரியணும்னாக்க சிபிஐ சுப்ரீம் கோர்ட் அப்பாயின்ட் பண்ணியிருக்கக்கூடிய கமிட்டி டைரக்ஷனில் ஃபங்க்ஷன் ஆனால் தெரியுங்கிறத சுப்ரீம் கோர்ட் நம்புறதுனால தான் இந்த அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க சங்கர். ஓகே, இப்போ அடுத்து வந்து இப்போ சிபிஐக்கு இது போயிடுச்சு, எல்லா தகவலுமே போயிடுச்சு. இப்போ இங்கேயுமே எஸ்ஐடி வந்து அமைக்கப்பட்டு அந்த தகவல் எல்லாமே வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே இருக்கக்கூடிய அந்த எஸ்ஐடிக்கு வந்து போடப்பட்டிருக்கு, டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கிறதா செய்தி. அப்போ இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகரப்போகுது? இப்போ சிபிஐ என்கொயரி எடுத்த உடனே இப்போ போட்டிருக்க எஃப்ஐஆர் இருக்கு இல்லையா, அது ஸ்டேட் போட்ட எஃப்ஐஆர், அது வந்து இண்டிபெண்டன்ஸை குறிக்கக்கூடியதாக இருக்காது. அதனால இப்போ வந்து எஃப்ஐஆர்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணப்படுமா, இந்த இன்வெஸ்டிகேஷன் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது புதுசாக அஃபென்ஸை காக்னிசன்ஸ் எடுப்பாங்களா,
போட்டிருக்கக்கூடிய ஒரு 3 செக்ஷன் ப்ளஸ் தமிழ்நாடு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜஸ் ஆக்ட் செக்ஷன் 3 போட்டிருக்கிறது வந்து சஸ்டைனபிளா அப்படிங்கிற பல கேள்வியோட தான் இந்த கேஸ் வந்து ட்ராவல் ஆக வாய்ப்பு உண்டு. இது எல்லாமே டிசைட் பண்ண வேண்டிய பொறுப்பில் இருக்கிறது கமிட்டி தான். சுப்ரீம் கோர்ட் அப்பாயிண்டட் கமிட்டி ஹெட்டட் பை ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தகி அவர்கள். ஸோ அவர் வந்து அவரோட தலைமையில் இயங்குறதுனால எவ்ரி மேட்டர் ஹஸ் டு பி கன்சிடர் பை த கமிட்டி. கமிட்டி கன்சிடர் பண்ணதுக்கப்புறம் தான் சிபிஐ உடைய ரோலும் வருது. அதனால் we have to see but it's going to be fair transparent investigation. அதனால் we have to await and watch எப்படி இது வந்து ப்ராக்ரஸ் ஆக போகுது. டிவிக்கே இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? டிவிக்கு வந்து they can question on 2 important things. ஒன் மேன் கமிஷன் மேலே கொஸ்டின் பண்ணணும் அப்படின்னா they can do it. பட் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் லிட்டிகேஷன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டு பிரின்சிபல் பெஞ்சில் அவங்க பெட்டிஷன்ஸ் போட்டு இதை ஒன் மேன் கமிஷன் ஃபார்ம் பண்ணது வந்து லீகலி சஸ்டைனபிளா, கான்ஸ்டிடியூஷனலா, லாஃபுல்லா அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணி சப்சிக்வெண்ட்டாக வரக்கூடிய ஆர்டர் அவங்களுக்கு ஃபேவரபுளாக வரல, இல்லை வந்ததுன்னா ஸ்டேட் வந்து அப்பீல் போவாங்க. அவங்களுக்கு வரலன்னா டிவிக்கே வந்து அப்பீல் போவாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. போயிட்டு இந்த ஒன் மேன் கமிஷன் வந்து சஸ்டைனபிளாங்கிற கேள்வியை கண்டிப்பாக வந்து டிவிக்கே கேட்கணும். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் சேலஞ்ச் டிவிக்கேக்கு இருக்கிறது என்னன்னா அவங்களுடைய கட்சி நிர்வாகிகள் நிர்மல்குமார், மிஸ்டர் புசி ஆனந்த் 2 பேருமே வந்து கேஸ் அவங்க மேலே ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. அவங்க வந்து அரெஸ்ட் ஆவாங்களா மாட்டாங்களா? ஏன்னா அந்த எஃப்ஐஆர் ஆகப்பட்டது ஸ்டேட் போட்ட எஃப்ஐஆர், கரூர் போலீஸ் ஸ்டேஷன் போட்ட எஃப்ஐஆர். அதில் அரெஸ்ட் ஆவாங்களா மாட்டாங்களா? அவங்களுக்கு பெயில் செக்யூர் பண்ணுறது. மூணாவது இம்பார்ட்டன்ட் சேலஞ்ச் வந்து அந்த மதியழகன் இருக்காரு, மாவட்ட செயலாளர். இஸ் அ குட் சோல். அவருக்கு வந்து ஒரு ஆர்கனைசர் அவர். நீங்கள் அவர் வீடெல்லாம் காட்டுறாங்க. இன்னைக்கு மதியழகன் அவர்கள் வீடை பாருங்கள், திமுகவுடைய மாவட்ட செயலர் வீடை பாருங்கள், அதிமுகவுடைய மாவட்ட செயலர் வீடு பாருங்கள். அவர் சாதாரண தொண்டர். அவர் வந்து இன்னைக்கு வந்து பிரிசனில் இருக்கார். அவரை வந்து செக்யூர் பண்ண வேண்டிய இடத்துலையும் டிவிகே தமிழக வெற்றி கழகம் இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து மதியழகன் அவர்களுக்கு பெயில் போட்டு அவரை வெளில எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அடுத்து இவர் இம்பார்ட்டன்ட் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ண பல சோஷியல் மீடியாவில் பேசினவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த லிஸ்ட் எடுத்து டிவிகே வந்து ஒருத்தருக்கும் பெயில் வாங்கி தரது அடுத்து இம்பார்ட்டன்ட் கடமை. இது மாதிரி இருக்கக்கூடிய சேலஞ்சஸை சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் மீட்டிங்ஸ் பற்றி யோசிக்கணும். ஏன்னா தொண்டர்கள் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது கட்சி எப்படி இயங்கும்? தொண்டர்களை சிறைச்சாலையில் எடுக்கணும், சிறைச்சாலையில் ஒருத்தர் எடுக்கணும், அதுக்கான வழிகளை தேடணும். அவங்களுக்கு பெயில் கிடைக்கலையா, மெஜிஸ்ட்ரேட்டில் கிடைக்கலையா, இமீடியட்டாக ஹைகோர்ட்டில் போட்டு, இங்கேயும் கிடைக்கலையா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் பெயில் எடுக்கக்கூடிய வசதிகளை டிவிகேவுடைய தலைவர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக செய்யணும். செய்வாருன்னு நான் நினைக்கிறேன். அது செஞ்சுட்டு இருக்காருன்றதும் நான் நினைக்கிறேன். அதனால் வரக்கூடிய நாட்களில் அவருடைய கட்சியோட நிர்வாகிகள், கட்சியோட தொண்டர்கள் ப்ளஸ் மாவட்ட செயலாளர் அரெஸ்ட் ஆனவங்களுக்கு எல்லாரையுமே பெயிலில் எடுத்து ஃபர்தராக குவாஷ் ஃபைல் பண்ணி அவங்க இந்த கேஸ் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணணுமா வேணாமா, எப்படி இன்வெஸ்டிகேஷன் போகுதுன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு சட்ட உதவிகளை செய்ய வேண்டிய இடத்துல விஜய் அவர்கள் இருக்காரு. அவர் கண்டிப்பாக செய்வாருன்னு நான் நினைக்கிறேன். வர்ற 17ஆம் தேதி விஜய் அவர்கள் கரூர் போக போகிறதாகவும், அங்கே இருக்கக்கூடிய மண்டபங்கள் எந்தெந்த மண்டபங்கள் சரியாக இருக்கும் அந்த இடங்களை வந்து தேர்வு செய்கிறதாகவும் சில மனுக்கள் தாவேகா சரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி வந்து பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி அங்கே காவல்துறைகளுக்கெல்லாம் வந்து தாவேகா சரப்பில் வந்து இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, லெட்டர்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? டெஃபினட்டாக இப்போ வந்து விஜய் அவர்கள் போகிறதுக்கு முன்னாடி இனிமேல் வந்து ஸ்டேட் கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் போயிட்டு இருக்காரு. கட்சி முதல்ல கேட்கணுமா விஜய் தரப்புல? ஆக்சுவலாக அரசியல் பண்ணுறவங்க ஜென்ரலாக கேட்க மாட்டாங்க. விஜய் அவர்கள் வந்து இந்த எபிசோடுக்கு அப்புறம் கொஞ்சம் கடினமான சூழ்நிலை இருக்கிறதுனால எதுக்கு ரிஸ்க்குன்னு இன்னைக்கு அவர் வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போய் துணி எடுக்கணும்னா கூட கேட்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டார். இந்த நிலைமை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஸ்டேட்டு. அப்போது விஜய் அவர்கள் இப்போ வீட்டிலேருந்து கிளம்புறாரு. ஸ்டேட் கிட்ட சொல்லிட்டு தான் கிளம்பணுமா சொல்லுங்கள்? ப்ரைவேட் லைஃபாக இருக்கக்கூடாது அவருக்கு? யோசிச்சு பாருங்களேன். இப்போ கரூரில் போயிட்டு விக்டிமை சந்திக்கிறதுக்கு கூட பர்மிஷன் கேட்குறேன். கேட்கும்போது இந்த மாதிரிலாம் தேவைன்னு கேட்டால் உடனே மக்கள்கிட்ட தூரம் போயிட்டார் விஜய்ன்றாங்க. பாருங்கள் எப்படிலாம் திரிச்சு டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பல ஊடக நண்பர்கள் அதை வந்து எப்படி கொண்டு போகிறாங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து வராமே இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கேட்குறாரு. அவர் எடுத்துகிட்டு போய் டிஜிபி ஆஃபீஸில் கொடுக்குறாரு. டிஜிபி வந்து எஸ்பி கிட்ட கொடுக்குறாங்க. எஸ்பி தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். அப்போது அந்த கண்டிஷன்ஸை கம்ப்ளை பண்ணிட்டு வரணுன்றதான் அவருடைய எண்ணம். அதுக்கு ஸ்டேட் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட். இன்னொன்று லீகலாக நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க. சமீப நாட்களாக வந்து இது ஒரு பொலிட்டிக்கல் கேள்வியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சத்யகுமார் இப்போது டிவிக்கில் எதுவும் ஜாயின் பண்ண போகிறாரா, இல்லை வந்து ஏன் விஜய்க்கு இவ்வளோ முட்டு கொடுக்குறாரு, தாவாக்காக்கு இவ்வளோ முட்டு கொடுக்குறாரு சத்யகுமார் அப்படின்லாம் வந்து ஒரு பக்கம் விமர்சனங்கள் வர்றதையும் நம்ம பார்க்குறோம். எந்த பக்கம் உண்மை இருக்கோ அந்த பக்கம் வந்து என்னோட குரல்கள் இருக்க தான் செய்யும். இந்த வீடியோவில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு விஜய் அவர்களுக்கு வந்து நான் முட்டு கொடுக்கல. ஸ்டேட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் பர் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. நான் வந்து செயல்படுறது இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தான் என்னோட கான்ஷியஸ்னஸ்.
எனக்கு முதல் நாளே தெரியும் கரூர் ஸ்டாம்பிங் நடக்கும் பொழுது ஸ்டேட்டுக்கு இதுக்கு ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு. அது கூட முக்கியம் இல்லை. அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் போயிட்டு ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் மாதிரி உட்காந்து வீடியோ போட்டு எல்சிடி போட்டு இன்னைக்கு விஜய்க்கு நடக்குதுன்னா நாளைக்கு ஒரு சாதாரண ஒரு மனிதருக்கும் நடக்கும், சாதாரண மனிதருக்கும் நடக்கும். அப்போ ஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டியை ஸ்டேட் பவரை யூஸ் பண்ணி மற்றவங்களுடைய குரலை வந்து பேச விடாம தடுத்தா அங்க சத்யகுமார் எழுந்திரிச்சு கேட்பாரு. அது வந்து எனக்கு வந்து நீங்க பொலிட்டிக்கல் மைலேஜாவும் நீங்க சொல்லலாம், நான் நான் பொலிட்டிக்கல் மைலேஜாவும் நீங்க ஒருவேளை நீங்க விஜய் ரசிகரோ அதனால இப்படி சொல்லலாம். விஜய் ரசிகர் இப்ப நான் யார், இப்ப நான் விஜய் ரசிகர் இல்லைன்றது செகண்ட் கொஸ்டின். அது பிரச்சனையே கிடையாது. எல்லா நடிகரும் இருக்காங்க, எல்லா நடிகரும் நம்மளுக்கு நடிக்கிறத பாக்குறோம், அது ஒரு என்டர்டைன்மெண்ட். ஆனா விஜய் அவர்கள் வந்து கட்சிக்கு வந்தப்பறம் ரசிகரா நான் பார்க்கல, சட்டத்தை ஃபாலோ பண்றவரா நான் பாக்குறேன். அவர் வந்து என்ன சுச்சுவேஷன்ல விக்டிம் ஆயிருக்காரு. விஜய் அவர்கள் முதல்ல வீட்டுல இருந்தே ஹோம் ஆஃபீஸ் நடத்திட்டு இருக்காரு, கட்சி வந்து வீட்டுல இருந்தே நடத்துறாருன்னு ப்ரொவோக் பண்ணாங்க. அவரு கட்சியோட பலத்தை காட்டுறதுக்கு ரோட் ஷோ நடத்துறாரு, அதுல மாட்டிக்கிறாரு. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு சைலண்டா இருக்காரு. சைலண்டா இருக்கிறது காரணம் எந்த வித ஃபர்தரா வந்து எந்த இஷ்யூஸ் ஆகக்கூடாது சைலண்டா இருக்காரு. திருப்பி அவரை ப்ரொவோக் பண்றாங்க, ஏன் விஜய் அவர்கள் வந்து சைலண்டா இருக்காரு, ஏன் விஜய் அவர்கள் சைலண்டா இருக்காரு, ஏன் வந்து கட்சி மீட்டிங்கு போக மாட்டேங்கிறாரு, ஏன் போய் பார்க்க மாட்டேங்கிறாரு. அவரு ஃபோன் காலில் பேசுறாரு, அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் யாரெல்லாம் பாதிச்சிருக்காங்களோ செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது ப்ரொவோக்கிங் மெத்தட்ல ஒரு கட்சியை வந்து ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு பார்க்கணும். நீங்க பாருங்க, விஜய் அவர்கள் போன எலெக்ஷன் யாருக்குங்க சப்போர்ட் பண்ணாரு, எந்த சைக்கிள்ங்க போனாரு, நல்லா யோசிங்க சங்கர். எந்த சைக்கிளில் போனாரு? மாஸ்க் போட்டு ஒரு சைக்கிளில் போனாரா? ஞாபகம் இருக்கா அது உங்களுக்கு? எந்த சைக்கிளில் போனாரு? ரெட்டு பிளாக் சைக்கிளில் போனாருங்க. விஜய் அவர்கள் அப்போ ஸ்டாலின் அவர்களோட ரசிகர் தானே. ஏன் இன்னைக்கு வந்து விஜய் அவர்களை ஒதுக்குறீங்க, ஏன் சைடு பண்றீங்க, ஏன்? அப்போ உங்களை கேள்வி கேட்டா நீங்க அவரை எதிரியாக்கிடுவீங்க, அவங்க மேல கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுவீங்க, அவங்க மேல பொய் வழக்கு, அவங்க எல்லார் மேலேயும் பொய் வழக்கு போடுவீங்க. இதுவாங்க பவர். அப்போ நீதிமன்றத்துல இதை போய் கேள்வி கேட்கிற இடத்துல விஜய் அவர்கள் இருக்கிறதுனால விஜய் அவர்களுக்கு சப்போர்ட். ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி. தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர் பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. Celebrate this festive season with Adiyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders. Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue premium plots at Kundambakam from ₹29 lakhs onwards.